சேலம் அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோவில் தீர்த்தக்குட ஊர்வலத்தில் இளைஞர்களுக்குள் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், என்ன காரணத்திற்காக இந்த மோதல் சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது? முழு விவரங்கள். சேலம் அன்னதானப்பட்டி அருள்மிகு விநாயகர் மாரியம்மன் திரௌபதி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக காவேரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நடைபெற்றது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முளைப்பாரி தீர்த்தக்குட ஊர்வலம் எடுத்துக்கொண்டு மேலதாளங்கள் முழங்க அன்னதானப்பட்டி நோக்கி ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த தீர்த்தக்குட ஊர்வலத்தில் அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகே வந்தபோது பக்தர்கள் கூட்டத்தில் இருந்த இளைஞர்கள் சிலர் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கி கொண்டார்கள். குறிப்பாக அனைவரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தினால் இந்த கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த கூட்டத்தில் இருந்த இளைஞர்கள் அனைவரும் அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த பெரியவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அந்த ஒரு இளைஞரை கூட்டத்தில் இருக்கும் அனைத்து இளைஞர்களும் தாக்கும் காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் இளைஞர்கள் ஒருவருக்கு தாக்கி கொண்ட சம்பவமானது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் இந்த இளைஞர்களுடைய சண்டையானது பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பக்தர்களை முகம் சுளிக்கும் வகையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.